வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகா பெரியவா அருள்வாக்கை அறிந்து கொள்ளலாம். எத்தனை வாழ்க்கை பிரச்சனை இருந்தாலும் மனசிருந்தால் எதையும் கற்றுக்கொண்டு விடலாம், எதையும் செய்து விடலாம். வேலை வெட்டி, குடும்பத் தொல்லை என்று மன்றாடுபவர்களுக்கு டைவர்ஷன் வேண்டாமா என்று கேட்கலாம். ஆசையோடு மனஸ் ஈடுபட்டு ஏதாவது ஒரு வித்யையை அபியசிக்க ஆரம்பித்தீர்களானால் உங்களுக்கே தெரியும், இந்த அபியாசத்தை விட பெரிய டைவர்ஷன் எதுவும் இல்லை என்று. களைத்து போன மனசுக்கு வேண்டிய உற்சாகத்தை இவையே வித்யைகளை ஊட்டிவிடும். அப்படியும் ஒரேயடியாக நீங்கள் டைவர்ஷன் என்பதை விட்டுவிடும்படி சொல்லவில்லை. அதுவும் கொஞ்சம் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்களே ஆலோசித்து பார்த்து, இப்படி பொழுதை வேஸ்ட் பண்ணுகிறோமே என்று நினைக்கக்கூடியவைகளை விட்டுவிட்டு இப்படி நிறைய அகப்படும். அந்த பொழுதை இப்படியொரு பர்ஷூட்டில், தேட்டத்தில் செலவிட்டால் போதும். ஏதாவது ஒரு சர்வதேச வித்யையில் ஈடுபட்டு தேர்ச்சி பெற்று விடலாம். நம் முன்னோர்கள் போன வழி அதுதான். மனுஷ பிறவி கிடைத்தும் அதன் அறிவாலை பெறக்கூடியவற்றை பெற்று அதன் மூலம் மனுஷ தத்துவத்துக்கு மேலே போக முயற்சி பண்ணாமல் நாம் செத்துப்போனால் அது ஆடு மாடு ஜென்மாவுக்கு சமானம்தான். ஆடு ஆடாகவோ மாடு மாடாகவோ மடிவதில் அவற்றுக்கு குறைவு இல்லை. ஈஸ்வரன் அவற்றிற்கு ஏற்படுத்திய தர்மப்படி இருந்ததாகவே ஆகும். ஆனால் மனித பிறவி எடுத்துள்ளவர்கள் அவன் அனுகிரகித்துள்ள உபரி அறிவின்படி அதை ஒரு வித்யையால் சோபித்து கொள்ள செய்யாவிட்டால் அது ரொம்பவும் துர்பாக்கியம். வாழ்க்கை பிரச்சனை எத்தனை இருந்தாலும் எத்தனை பொழுது அரட்டை, நியூஸ் பேப்பர், சினிமா இத்தியாதியிலே போகிறது. இப்படி வீணா போகிற காலத்தில் பாதி பொதுநலப் பணிகளுக்கென்றும் பாதி ஏதாவது வித்யாபியாசத்துக்கு என்றும் வைத்துவிட்டால் சமூக பணிகளும் நடந்துவிடும். நம்முடைய வித்யைகளும் பிரகாசம் பெற்றுவிடும். நாமும் பிரகாசம் பெற்றுவிடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.